கர்த்தருக்காக நெடுநாளாய் காத்திருந்து இருதயம் இழைத்து போய்விட்டீர்களா? இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது நீதிமொழிகள் 13:12. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அந்நாள் நெடுநாளாய் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தார். காத்திருந்து இழைத்து போய் துக்கத்தின் மிகுதியில் இருந்தாள். அவள் கணவனாலும் அவளை ஆறுதல் சொல்ல முடியவில்லை. நாளுக்கு நாள் நிந்தை பெருகியது. ஆனால் அவள் செய்த நல்ல விஷயம் அவள் நம்பிக்கையை விடவில்லை. இறுதியாக தன் முழு பலனையும் திரட்டி தேவனுடைய சந்நிதியில் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டார். அப்பொழுது அவள் விரும்பினது அவளுக்கு கிடைத்தது. சாதாரண குழந்தை அல்ல, ஒரு தீர்க்கதரிசி வழி நடத்தும் ஒரு குழந்தை கிடைத்தது. அவள் வாழ்க்கையில் அது ஜீவ விருட்சம் போல் இருந்தது. யோசிப்பும் கூட தன்னுடைய சொப்பனம் நிறைவேற நெடுநாளாய் காத்திருந்தார். அந்த காத்திருந்த நேரத்தில் எல்லோரோலும் பகைக்கப்பட்டாள். சகோதரராலும் போன இடமெல்லாம் பாடுகள் மிகவும் நொந்திருக்க வேண்டும். ஆனால் அவரோ நம்பிக்கையை விடவில்லை. கர்த்தருக்காக காத்திருந்தார். ஒரே நாள் இரவில் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி முடித்து விட்டார். ஆம், சிறையில் இருந்தவர் சிங்காசனத்தில் ஏறி தன்னை துக்கப்படுத்தினவர்கள் மகிழத்தக்கதாக அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போனார். ஆனால் சவுலோ பலி செலுத்த சாமுவேல் வரும் வரை காத்திருக்க முடியாமல் தானே அதை தன் கையில் எடுத்தார். விளைவு என்ன? தேவனுடைய கோபம் அவர் மேல் வந்தது. தேவனுடைய பிரியத்தை இழந்து போனார். ராஜ்ய பாரத்தையும் இழந்து போனார். அவ்வளவு ஏன், ஜீவனையே இழந்து போனார். ஆமாங்க, தேவன் சொன்ன விஷயத்துக்காக காத்திருந்து இழைத்து போயிட்டீங்களா? அதிக நாள் காத்திருந்தா சோர்ந்துதாங்க போவோம். ஆனால் நம்பிக்கை மட்டும் இழக்காதீங்க. அவர் மட்டும்தான் நம்ம துணை. அவர் மட்டும்தான் ஆறுதல் செய்கிறவர். அவர் மட்டும்தான் வாக்குகளை நிறைவேற்றுகிறவர். நம்பிக்கையோடு காத்திருங்க. தேவன் உங்களுக்கு சொன்னது, நீங்கள் விரும்பினது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். உங்க வறுமை மாறும், நிந்தை மாறும், அவமானம் மாறும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் செழிப்பும் வருங்க. கொஞ்சம் காத்திருங்க, கர்த்தர் சொன்னதை செய்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் காத்திருந்து இழைத்து போனேன் ஐயா. என்னை பலப்படுத்தும். உன் மேலுள்ள என் நம்பிக்கை வர்த்திக்க பண்ணும். நான் விரும்பினது நீர் சொன்னது என் வாழ்க்கையில் நிறைவேற ஜீவ விருட்சம் போல் இருக்க, அநேகருக்கு நான் பிரயோஜனமாயிருக்க உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.